சம்பத்து தாரைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் பிறந்த நட்சத்திரம் தெரிந்தால் போதும். நீங்கள் சம்பத்து தாரைகளின் குறியீடுகள், சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் முன்னேற்றத்தையும் பெறலாம். இன்று முதலாவது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தின் சம்பத்து தாரைகளை பற்றி பார்க்கலாம். அஸ்வினியின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். பரணியின் சின்னம் கீழ்நோக்கிய முக்கோணம், பூரத்தின் சின்னம் கட்டில் கால்கள், பூராடத்தின் சின்னம் கட்டில் கால்கள். நீங்கள் முக்கியமான விசேஷங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்தால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். இந்த சின்னங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் பெறுங்கள். வாழ்க வளமுடன். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். கார்த்திகை நட்சத்திரத்தின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ரோகிணியின் சின்னம் தேர் மற்றும் சக்கரம், ஹஸ்தம் உள்ளங்கை, திருவோணம் அம்பு மற்றும் 3 பாதங்கள். இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்களின் குறியீடுகளை இவர்கள் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்வில் சகல செல்வங்களும் முன்னேற்றங்களையும் பெறலாம். இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய அது வெற்றியாக முடியும். இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்களை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்களையும் குறியீடுகளையும் பற்றி இந்த காணொளியில் காணலாம். ரோகிணி நட்சத்திரத்தின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் சின்னம் மான் தலை, சித்திரை நட்சத்திரத்தின் சின்னம் முத்து, அவிட்டம் நட்சத்திரத்தின் சின்னம் உடுக்கை. இந்த சின்னங்களை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் சகல செல்வங்களையும் பெறலாம். குறிப்பாக மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் சின்னங்களை தொடர்ந்து பயன்படுத்தி வர ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சம்பத்துக்களையும் பெறலாம். வாழ்க வளமுடன். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம். திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னம் மனித தலை, வைரம் மற்றும் நீர்த்துளி. சுவாதி நட்சத்திரத்தின் சின்னம் காற்றில் அசையும் தீபம். சதயம் நட்சத்திரத்தின் சின்னம் வட்ட வடிவம் மற்றும் பூங்கொத்து. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை வாழ்வில் தொடர்ந்து பயன்படுத்த சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் பெறலாம். குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னங்களை பயன்படுத்த வேண்டும். வாழ்க வளமுடன். நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. புனர்பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் வில் மற்றும் அம்புக்கூடு. விசாகம் நட்சத்திரத்தின் சின்னம் முரம் மற்றும் பானை செய்ய பயன்படுத்தும் சக்கரம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள் மற்றும் வாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்வில் சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் பெறலாம். வாழ்க வளமுடன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் தாமரைப்பூ மற்றும் புடலம்பூ. அனுஷம் நட்சத்திரத்தின் சின்னம் குடை மற்றும் மலரும் தாமரை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்களின் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியும் சகல செல்வங்களையும் பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் மகம், மூலம் மற்றும் அஸ்வினி. மகம் நட்சத்திரத்தின் சின்னம் ராஜசிம்மாசனம். மூலம் நட்சத்திரத்தின் சின்னம் முறுக்கப்பட்ட வேர்கள் மற்றும் சிங்கத்தின் வால். அஸ்வினி நட்சத்திரத்தின் சின்னம் குதிரை தலை மற்றும் குதிரை.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம். வாழ்க வளமுடன். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். பூசம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி. ஆயில்யம் நட்சத்திரத்தின் சின்னம் சர்ப்பம் மற்றும் அம்மி. கேட்டை நட்சத்திரத்தின் சின்னம் ஈட்டி மற்றும் குடை. ரேவதி நட்சத்திரத்தின் சின்னம் மீன் மற்றும் மத்தளம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்வில் சகல செல்வங்களையும் முன்னேற்றங்களையும் பெறலாம். வாழ்க வளமுடன். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். பூரம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம் மற்றும் கார்த்திகை. உத்திரம் நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். உத்திராடம் நட்சத்திரத்தின் சின்னம் யானை தந்தம் மற்றும் யானை. கார்த்திகை நட்சத்திரத்தின் சின்னம் வாள் மற்றும் கத்தி. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல முன்னேற்றங்களையும் செல்வங்களையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம். இந்த நட்சத்திர நாள்களில் நல்ல காரியங்கள் செய்ய எண்ணியவை ஈடேறும். வாழ்க வளமுடன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் ஹஸ்தம், திருவோணம் மற்றும் ரோகிணி. ஹஸ்தம் நட்சத்திரத்தின் சின்னம் உள்ளங்கை. திருவோணம் நட்சத்திரத்தின் சின்னம் அம்பு மற்றும் 3 பாதங்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் சின்னம் தேர். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் செல்வங்களையும் சகல சுபிக்ஷங்களையும் பெறலாம் மற்றும் இந்த நட்சத்திர நாள்களில் நல்ல காரியங்களை செய்து வெற்றிகளை பெறலாம். வாழ்க வளமுடன். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம் மற்றும் மிருகசீரிடம். சித்திரை நட்சத்திரத்தின் சின்னம் முத்து மற்றும் ஒளி பொருந்திய ரத்தினங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தின் சின்னம் உடுக்கை மற்றும் மிருதங்கம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் சின்னம் மான் தலை. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் பெறலாம். வாழ்க வளமுடன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் பூரம், பூராடம் மற்றும் பரணி. பூரம் நட்சத்திரத்தின் சின்னம் சங்கு மற்றும் கட்டில் கால்கள். பூராடம் நட்சத்திரத்தின் சின்னம் விசிறி மற்றும் கட்டில் கால்கள். பரணி நட்சத்திரத்தின் சின்னம் கீழ்நோக்கிய முக்கோணம் மற்றும் மண் பாத்திரம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் முன்னேற்றங்களையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம். வாழ்க வளமுடன்.